காண்பீர்கள் என்றார். நல்லா கவனிங்கன்னா, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்றார். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுவேன்றார். வித்தியாசத்தை காட்டுவேன்றார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன்னா, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவேன். ஏன் நீதிமான்னா, இவன் நீதியான காணிக்கை செலுத்துகிறதுனால இவன் நீதிமான், இவன் அந்த காணிக்கையை செலுத்தாமல் போகிறதுனால இவன் துன்மார்க்கன். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவேன் சொல்றார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஏதோ ஒரு வகையில நீ கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கோ ஊழியத்திற்கோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கோ ஒரு துணையா ஒரு சப்போர்ட் பண்ணும் போது உனக்கும் அந்த மாதிரி செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன். நீங்க பாப்பீங்க. எப்ப பாப்பீங்க? கண்டிப்பா பாப்பீங்க. ஒரு நாள் வரப்போது பாருங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவார் அவர். கடவுளுக்கு அது தொண்டு செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவேன். அப்ப இதெல்லாம் எதனால வருதுன்னா, அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில வந்து உக்காந்தது. அப்ப அந்த நீதியான காணிக்கை நம்ம செலுத்தாம போறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வேதனைகள் வருகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சில ஊழியக்காரங்கள்லாம் சொல்லியிருக்கிறத பாருலாம், அவங்க வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்களா என்னான்றதே தெரியல, இல்ல கடவுளுடைய ஊழியத்தை கெடுக்கிறாங்களா என்னான்றதே தெரியல. அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பண்ணா, புதிய ஏற்பாட்டுல போட்டுருக்குதா தசம்பாகம் தரணும்னு அவன் சொல்ற வார்த்தை தான். அட பைத்தியமே, உனக்கு சொல்ற நல்லா கவனி. இது ஒரு அதிகாரம் ஃபுல்லாகுது இந்த வார்த்தை. மல்கியான்ற புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரங்குது ஃபுல்லா. ஒரு அதிகாரத்துல எத்தனை வசனம்? 18 வசனங்குது. இப்படி 18 வசனம் எல்லா ஏற்பாட்டிலையும் இருந்தா பைபிள் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு இடத்துல சொன்னா உனக்கு புரியாதா? போதாதா? இது புதிய ஏற்பாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் வந்தா நீ என்ன நினைப்ப? அங்கதான் அப்படி இருந்தது, இங்கேயுமா அவ்வளவு வார்த்தை இருக்குது. பைபிளை படிக்க தோணுமா? இப்பவே நீங்க பைபிளை முழுசா படிச்சுக்கிறியா? யோசிக்கிறீங்க. ஏன் யோசிக்கிறீங்க? படிக்க முடியல, ரொம்ப பெருசாகுது புஸ்தகம் அப்படின்னு. இப்ப இதுவே எல்லா ஏற்பாட்டிலையும் எழுதுனா, இந்த அதிகாரம் ஃபுல்லா எழுதுனா படிப்பீங்களா? அதனாலதான் சொல்றேன், அவனுக்கு அது புரியல. அந்த ஆட்களுக்கு, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அது புரியல. புதிய ஏற்பாட்டில் எங்க சொன்னார் சார்? புதிய ஏற்பாட்டில் எங்க சொன்னார் சார்? சார் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமா கொடுத்துருக்கிறார் சார். இது சாபம் கழியிருந்தா நீ என்ன செய்யணும்? நீதியான காணிக்கைய தசம்பாகத்தை கடவுளுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது சாபம் அழிஞ்சு போகுது, ஒழிஞ்சு போகுது. இல்லைன்னா அந்த சாபம், நீ நினைக்கிற நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படியே அப்படியே ஆயிடுவான்னு, ஆனா நான் அது முடியாது. சாபம் ஏதோ ஒரு வகையில் உன் குடும்பத்தை ஆட்டி படைக்குது, ஆட்டி படைக்குது. இல்லையா? ஒரு அம்மா பாருங்க, அப்படித்தான் காணிக்கை செலுத்தணுமான்னு யோசனை பண்ணுது, பயங்கர யோசனை பண்ணுது. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், இங்கே இல்லை வேற இடம். அந்த அம்மா யோசிக்குது, காணிக்கை செலுத்தணுமா? காணிக்கை நல்லா ஒழிக்குது, நல்லா எல்லாம் பண்ணுது, எல்லாம் செய்து, ஆனா காணிக்கை செலுத்த மாட்டேன். அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ஃபுல்லா குடிச்சிட்டு வேலைக்கு போகாம சுத்தி நிற்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொத்தலான பையில போடுறது போல அவங்க வீட்டுக்காரர் மூலமா அந்த சாபம் உள்ள வந்து எல்லாத்தையும் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சொல்லி அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளுக்கு கொடுக்குறானா யோசிக்குது, அவங்க வீட்டுக்காரர் குச்சி அழிக்கிறன்னா தாராளமா அவங்க கம்முனுக்குது. நல்லா யோசனை பண்ணிப்பாரு, திங்க் பண்ணிப்பாரு. கடவுளுக்கு கொடுக்கணும்னா யோசிக்குது. நீ நீதியான காணிக்கை செலுத்தணும். கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறாரு, பலன் கொடுத்துக்கிறாரு, வருமானத்தை கொடுத்துக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. இதுல அவர் சொன்ன ஒரு நீதி என்ன? அவர் கனம் பண்ணன்னு சொன்ன வார்த்தை 10ல் ஒரு பங்கு கொண்டு வந்து ஆலயத்துல அவர் சமூகத்துல செலுத்து. அது மரியாதை, அது நீதியான காணிக்கை, அதுல பிரியப்படுவார். ஆனா நீ அதை செய்யாம போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் கணவர் மூலமா எல்லாம் ஆட்சின்னு போகுது. அவன் கணவரும் ரட்சிக்கப்படல, அவரும் குச்சி இந்த அம்மா செலுத்த வேண்டிய தசம்பாகத்தெல்லாம் அவரு அடிச்சு குடிச்சு காலி பண்ணுகிறார். காரணம் என்ன? குடும்ப ரட்சிப்பு உள்ள வரல. காரணம் என்ன? நீயே விசுவாசிக்கல. இந்த நீதியான காணிக்கை நீ செலுத்திப்பார், அப்போ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், சாபம் ஒழிஞ்சு போவோம். அவர் குடியை நிறுத்துவாரு, அவர் வேலைக்கு போவாரு, அவருடைய வருமானமும் உனக்கு ரொம்ப பெருசா சப்போர்ட்டா இருக்கும். ஆனா அதை செய்ய மாட்டேன்ற. அதனால்தான் ஒரு அதிகாரமே பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிறார். இதை ஜனங்களுக்கு புரியல. இதை புரியாத ஊழியக்காரனும் ஏடா கூடமா பேசுறான். புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்குதா? புதிய ஏற்பாட்டுல சொல்ல. பழைய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இதுவே உனக்கு புரியல என்னும் போது புதிய ஏற்பாட்டுல சொன்னா மட்டும் உனக்கு என்ன புரிஞ்சிடவா போகுது? அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியமான சாபம் ஒழியணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும்
நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் உடம்பிடுவார். நீதியான காணிக்கை செலுத்துற வரைக்கும் அம்மா ஐயா கவனிச்சிங்க, இது நீதி. கடவுள் சொல்றது நீதி. எது நீதி? 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீதி என்னை வஞ்சித்தீர்கள், கொண்டு போதும். இதை நீ செய்யாம போய் தான் நீதியான காணிக்கை. இதை நீ செய்யற வரைக்கும் நான் உடம்பிடும், உடம்பிடப்படும். உடம்பிடப்படுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி புடமிடுறது தான், வாட்டி வதக்கப்படுறது தான், வேற ஒண்ணு. இந்த அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. வாட்டி வதக்கப்படுறது தான். நீ திருந்துற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாயினுக்குது. நீ திருந்துற வரைக்கும், நீ இந்த நீதி செலுத்துற வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இது செய்யணும், இது செய்யணும். எல்லாத்துலயுமா சார்? செய், எல்லாத்துலயும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, அப்பொழுது உன் களஞ்சிய நிறம் பண்ற. களஞ்சிய நிறம் பண்ண. களஞ்சியனா என்ன? உன் வாய், மனசு, வயிறு, பேங்க்ல பேலன்ஸு, பாக்கெட்ல பணம், எல்லாத்துலயும் நிரம்பும். போ, குடும்பத்துல எல்லாம் நிரம்பும், நிரம்பி வழியும். நீ இதை செய்யாம போறதுனாலதான் எதுவுமே நிரம்ப மாட்டேங்குது. வந்தவள் திருப்பி பாதிப்பு, திருப்பி கஷ்டம், திருப்பி நெருக்கம், ஏதோ ஒரு வகையில் அது காலி ஆகி போயின்னு. ஏன் காரணம் என்ன? நம்ம அந்த நீதியான காணிக்க செலுத்தத்தில். அதனால்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் மல்கியா மூலமா ஒரு அதிகாரமே கொடுத்துக்கிறார். ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு வசனம் சொல்லலைங்க, ஒரு அதிகாரம் முழுவதும் இதை பத்தி சொல்றாரு. ஏன் ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்றாரு? அவ்வளவு வார்த்தைகளால் எதுக்கு பேசுறாரு? இதை நம்ம செலுத்தினா சாபம் ஒழிஞ்சு, இதை செஞ்சோம்னா இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, இது நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால கடவுளுக்கு கொடுக்கணுமான்னு யோசிக்கிற, வீட்டுக்காரர் குடிச்சு சுத்தி நிற்கிறாரு, அந்த வழியா போற காசை நீ கண்டுக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, யானை போறது மேத்யூ, எறும்பு போறது, இதுதான் 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 அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன், கவனிச்சிங்க. யானை போறது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது, எறும்பு போறது மட்டும். யானை போல உங்க வீட்டுக்காரு உங்க குடும்பம் அழிஞ்சு போயினுக்குது, அது உங்க கண்ணுக்கு தெரியல. எறும்பு போல கர்த்தருக்கு ஒரு பங்கு கொடுக்குற பாரு, ஒரு பங்கா, அதை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ உலகத்துல சொல்லப்பட்ட பழமொழி உனக்கு சரியாகுது. அல்ல இல்லையா? யாருக்கு சரியாகுது? இந்த தசம்பாகமும் காணிக்கை, நீதியான காணிக்கை செலுத்துறாங்க பாரு, இவங்களுக்கு இல்ல. இது செலுத்தாம போறாங்க பாரு, இவங்களுக்கு தான் இந்த பழமொழி பொருந்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யானை போறது உனக்கு தெரியல, எறும்பு போறது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதாவது சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு. அதாவது 10ல் 1 போறது உனக்கு நல்லா தெரியுது, 10 போறது உங்க கண்ணுக்கு தெரியல. இதுதான் நடக்கு. சாபம் சார், சாபம். சாபம் ஒழினா இது செய்யணும். இதை செய்யாம போறதுனால தான் பெரிய பாதிப்பு, பெரிய வேதனை வாழ்க்கையில, குடும்பத்துல. ஏதோ ஒரு வகையில் ஆக்ஷன் போயிடுது அது காசு. ஏன்னா நம்ம யோசிக்கிறோம்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ போகிறோம், இன்னும் என் குடும்பம் ரட்சிக்கப்படல, இன்னும் என் வீட்டுக்காரர் தெரிந்தில்லை, இன்னும் என் பையன் தெரிந்தில்லை, இன்னும் நான் கஷ்டப்பட்டு 6 நாள் போய் வேலைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகிறோம். ஏன் போனால் ஏதோ ஒரு 600 ரூபாய் கிடைக்கும்னு போகிறேன் சார். நீ இவ்வளோ கஷ்டப்படுற, ஞாயிற்றுக்கிழமை போனால் 600 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாய் கிடைக்குன்னு போகிற. ஆனால் உன் பையன் 6 நாளும் லீவ் போட்டு உக்காந்து கிடக்குறான், 6000 போயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதோ நாற்றுக்கு எடுத்தா கூட ஒரு 500 ரூபாய் வருதுன்னு போகிறேன், சர்ச்சு கூட வராத நீ போற. ஆனா உன் வீட்டுக்காரு தினமும் 300 ரூபாய் கோட்டுக்கு அழிச்சுன்னு கிடக்குறாரு. யோசனை பண்ணிப்பாரு, யோசனை பண்ணிப்பாரு. அப்போ உனக்கு என்ன தெரியுது? யானை போறது தெரியல உன் கண்ணுக்கு, எறும்பு போறது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுது. அதாவது கடவுளுக்கு கொடுக்கணுமோ அது மட்டும் தெரியுது. ஏன்னா அதை ஜபம் பண்ணி எடுத்துன்னு வந்து ஆலயத்துல செலுத்துன்னு சொல்லியிருக்குது இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல. அப்ப இந்த ஆலயத்துல கொண்டு வந்து ஜபம் பண்ணி அதை ஒரு கவர்ல போட்டு, ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்த ஞானம், பலன், எனக்கு கொடுத்த வேலை, அதுல வந்த வருமானம், இதுல தேவன் எனக்கு செய்தபடினால் நான் அவரை மகிமைப்படுத்துறேன், கனப்படுத்துறேன், இந்த ஆலயத்துல கொண்டு வந்து ஜபம் பண்ணி நீ அதை போடும்போது, அந்த நீதியான காணிக்கை செலுத்தும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் கழிஞ்சு எவன் விண்டோ திறக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மேல வருதுன்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேன். இதுதான் நிறைய பேர் தெரியல. யானை போறது தெரியுதுல, எறும்பு போறது தெரியற. அந்த மாதிரி உன் குடும்பத்துல இவ்வளோ காசு லாஸ் ஆகுது, இவ்வளோ குச்சி காலியை பண்ண, இவ்வளோ பேர் லீவ் போட்டு சுத்தினு வேலைக்கு போகாம இவ்வளோ பெரிய லாஸ் ஆகுது உனக்கு தெரியல. அந்த 10ல் 1 பங்கு கொடுக்கறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு பெருசா தெரியுது.
அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா சாபம் அப்படியே உக்காந்துன்னு கிடக்கும் வீட்டில். எப்படி சாபம் போவோம், எப்படி குடும்பம் விருத்திக்கு வரும், எப்படி குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும், எப்படி எல்லாம் ஒன்று காரியங்கள் கைக்கூடி வரும், எல்லாம் தடங்கள் தடை 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 பாதிப்பு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த காரியங்கள் நீங்கள் செலுத்தாமல் போகணும். 10ல் 1 பங்குன்னா அதுலேயும் பாதி கொடுக்குற சில கேஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பாரு தடுத்து கரெக்ட் தானே, அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். 10ல் 1 பங்குன்னா 100 ரூபாய்னாங்க, அந்த 100 ரூபாயிலையும் பாதி கொடுக்குற ஆளாங்க. ஏதோ கஷ்டப்படுற சார், படு யானை போகிறது தெரியல உனக்கு, எறும்பு போகிறது தெரியுது உனக்கு, படு, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நான் இந்த வசனம்லாம் ரகசியம் எனக்கு புரியுது. அப்போ இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேன், என்ன ஆசீர்வதிக்கிறேன். இப்போ இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ நல்லா இருக்கணும்னு. நீ அதை மதிக்க மாட்டேன்ற. ஆனால் கஷ்டம் சாபம், என் வீட்டுக்கார திருந்தல, பையன் திருந்தல, குடும்பம் இப்படி ஆகுது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா இரு. யானை போகிறது உனக்கு தெரியல, எறும்பு போகிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. 10ல் 1 கொடுன்றோம், அதை தெரியல உனக்கு, அதான் பெருசாக தெரியுது உனக்கு. 10 ஒரு பக்கத்தில் அடிச்சுன்னு போகிறது உனக்கு தெரியல. எப்படி அடிச்சுன்னு போகுது?